السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال أيضا تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى آله وصحبه وسلم. وقال أيضا تعالى: ورفعنا لك ذكرك. قال النبي صلى الله عليه وسلم: كنت أول الأنبياء خلقا وآخرهم بعثا. وقال أيضا صلى الله عليه وسلم: اتقوا الله في السر والعلانية. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் உண்மைமிக்க தோழர்களான அருமை சஹாபா பெருமக்கள், இன்னமுள்ள இறைநேசச் செல்வர்கள், இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பாக்கியமான பரக்கத்துகள் நிரம்பச் சொரிகின்ற வானவர்களின் விஜயம் அதிகம் இருக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பார்வை ரவுலாவில் இருந்து இங்கே நடக்குகின்ற நிகழ்வுகளை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதை குர்ஆன் இப்படி சொல்லும்: வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். உங்களுடன் ரசூலுல்லா இருக்கிறார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே கண்ணுக்கு புலப்படாத வானவர்கள் நிரம்பியிருக்கிற இந்த மஜ்லிஸில் நபியின் திருப்பெயர் கேட்கிற பொழுது அதிகம்
நம்முடைய நாவுகளில் ஸலவாத்து நடமாட வேண்டும். அதை பார்த்து பெருமானார் சந்தோஷிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்துள்ள புரிவானாக. சின்ன பள்ளிவாசல் சுன்னத்து வல் ஜமாஅத், மஸ்ஜிதுல் முபீன் சுன்னத்து வல் ஜமாஅத், பொள்ளாச்சி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையும் இணைந்து நடத்தும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது மீலாது அண்ணலின் வருகையின் காரணத்தினால் 1500. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர்கள் இணைந்து இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்தது 1500. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குன்து அவ்வலுல் அன்பியா, நான் நபிமார்களில் முதன்மையானவன் என்று சொல்லுவார்கள். நான் நபிமார்களில் முந்தியவன், படைக்கப்பட்ட விதத்தில் படைப்பால் நான் முந்தியவன், அனுப்பப்பட்டவர்களில் இறுதியானவன் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஈமான் உள்ள நன்மக்கள் ஒன்று கூடி ஈமானில் ஆடுகாடுகளாக இல்லாமல் ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருக்கிற நன்மக்கள் கூடி நாயகத்தை பற்றி பேசுகிறோம், கேட்கிறோம். நீங்கள் உண்மையில் பாக்கியத்திற்குரியவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் இங்கே நடக்கிற நிகழ்வுகளை யூடியூப்பில் பார்க்கிற பொழுது, ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் பேசிய ஒரு அறிஞர் பெருமகன், என் பாசத்திற்குரிய சகோதரர் பேசுகிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசப்படுகிற இந்த புனிதமான அவையில் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று அவர் ஆதங்கப்பட்டார். எங்களுக்கு ஆதங்கப்படத்தான் முடியும், அதனுடைய மாண்பை மகத்துவத்தை சொல்ல முடியும். அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா யாருக்கு அந்த பாக்கியத்தை வழங்குகிறானோ அவர்கள் அருள் பெற்றவர்கள். அவர்கள் அருள் பெற்றவர்கள். அருள் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு உரித்தானவர்கள் நாம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நான் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த தகவல் இதே இடத்தில், இதே மஸ்ஜிதில் பல தடவை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு நினைவூட்டல். ஹயாத்தி ஹைருல்லக்கும் வமமாத்தி ஹைருல்லக்கும், நான் உங்களோடு வாழ்வதும் உங்களுக்கு நன்மையே, என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு ஹைர், என்னுடைய மரணமும் உங்களுக்கு நன்மையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் வருகையால் நாங்கள் அருள் பெற்றோம், சிறைப்படைந்தோம், உயர்வுகள் நிரம்ப பெற்றோம். அண்ணலே, உங்களின் இறப்பு எங்களுக்கு நன்மை என்று சொல்வதை எங்களால் ஜீர்ணிக்க முடியாது என்று சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் தெரிவித்த பொழுது பெருமானார் சொன்ன பதில், உங்களுக்கும் எனக்கும் இங்கே குழுமி இருக்கிறவர்களுக்கும் இனி வர இருக்கிறவர்களுக்கும் அது ஒரு பாடம். துஅரது அலைய அமாலுக்கும், உங்களுடைய எல்லா அமல்களும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நீங்கள் செய்கிற எல்லா அமல்களும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தது மகரிபுக்கு வந்த பொழுது. ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான அந்த மஜ்லிஸில், ஸலவாத்து சொல்லுகின்ற மஜ்லிஸில் 50க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்து மௌலிது ஓதவும் ஸலவாத்து சொல்லவும் அதன் வழியாக இறை நெருக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளை நாம் பெற்றோமே, இதை பார்த்து பெருமானார் சந்தோஷிப்பார்களா, சங்கடப்படுவார்களா? நிச்சயம் உண்மையில் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், எப்படி நாயகமே என்று கேட்டபொழுது, உங்களுடைய அமல்களெல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நல்லதை பார்த்தால் ஹமித்துல்லாஹ், நான் அல்லாஹுவை புகழுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். உங்களிடத்தில் ஏதேனும் அந்த அவையில் ஏதேனும் விரும்பத்தகாத ஏதேனும் பிழைகள், குற்றங்கள் நிகழுமானால் உங்களுக்காக வேண்டி நான் இஸ்தக்ஃபர்து லக்கும், நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம் மீது அந்த நாயகத்துக்கு எவ்வளவு கரிசனம், அந்த நாயகத்திற்கு நம் மீது எவ்வளவு கரிசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் இருப்பதையும் அறிவார்கள், கபரில் இருப்பதையும் அறிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இருப்பதையும் அறிவார்கள். அவர்கள் தாகா நபியினுடைய தனித்துவம் என்று எனக்கு தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இருப்பதையும் பார்ப்பார்கள், கல்பில் இருப்பதையும் பார்ப்பார்கள். அன்றொரு நாள் மதீனத்து தெருவீதியில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு நடந்து போகிறார்கள். மதீனாவின் ஓரப்பகுதியில் பனூ நஜ்ஜார்கள் குடும்பத்தினர்கள் அடக்கப்பட்டிருக்கிற கபருஸ்தானின் வழியாக நடந்து போகிறார்கள் நபிகள் நாயகம். சஹாபா பெருமக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே ஒரு முனாஃபிக்கினுடைய கபர், இது ஒரு முனாஃபிக்கினுடைய கபர், இது நயவஞ்சகனுடைய கபர். இங்கே என்னை பற்றி இப்பொழுது அவனிடத்தில் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரை பற்றி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஷரீஃபின் சூரத்தின் பக்கராவின் வழியில் அல்லாஹ் தொடக்கத்தில் முத்தகீன்களை பேசுவான், அடுத்து காஃபிர்களை குறித்து பேசுவான், அடுத்து நயவஞ்சர்களை குறித்து அல்லாஹ் பேசுவான். அல்லாஹு தஆலா அந்த முத்தகீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து ஒரு புரிவானாக. நிராகரித்தவர்கள், அல்லாஹ் நிராகரித்தவர்களை குறித்து பேசுகிற பொழுது, இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். நபியே, அவர்களுக்கு நீங்கள் எச்சரித்தாலும் எச்சரிக்காவிட்டாலும் அவர்கள் நிச்சயமாக ஒரு காலம் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் அங்கு பேசுகிறான். அடுத்த வசனம் நயவஞ்சர்கள் என்று சொல்லுகின்ற முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நயவஞ்சர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நாயகத்தை பார்த்தால், நாயகமே நாங்கள் உங்களுடைய தோழர்கள்,
நாயகத்தை விட்டும் விலகி போனால், அவர்களோடு சேர்ந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் முகம்மதோடு இருந்ததெல்லாம் முகம்மதை கேலி செய்யவும் கிண்டல் செய்யவும் தான் நாங்கள் இருந்தோம் என்று பேசுகிறவர்கள் மயவஞ்சர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுஃமினீன். நாயகமே, இந்த அவையில் சில பேர்கள் இருக்கிறார்கள். இந்த அவையல்ல, அந்த அவையில். அல்லாஹு தஆலா மௌத்து வரையிலும் அந்த பட்டியலில் இடம்பெறாமல் நம்மை பாதுகாப்பானாக. ஒமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று நபியே உங்களிடத்தில் பறைசாற்றுகிறார்கள். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வாக இருக்கிற நான் சொல்லுகிறேன், ஒமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் மோமின்களே அல்ல. அவர்கள் மோமின்களே அல்ல. எனவே என்னை பற்றி அந்த முனாஃபிக்குடைய கபரில் என்னை காட்டப்பட்டு, மா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு தரிசனம் இந்த அவையிலும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவது, எந்த மஜ்லிஸுக்கு வருவது அவசியமாக லாயக்காக இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் வருவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. எனவே முனாஃபிக்குடைய கபரில் என்னை பற்றி கேட்கப்படுகிறது. அவன் தடுமாறிக் கொண்டிருக்கிறான். நாயகத்தை தெரிய வேண்டிய விதத்தில், தாகா நபியின் தனித்துவத்தை தெரியாத விதத்தில், இங்கு நடந்தாலும் மரணத்தின் வேளையில் நமக்கு கஷ்டம்தான், நாம் மரணித்ததற்கு பிறகு மன்னரையின் வாழ்க்கையும் நமக்கு கஷ்டம்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மூமினாக இருக்கிற மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வந்த இந்த ஷரீஅத்தை முழுக்க முழுக்க பின்பற்றி அவன் செயல்படுகிற பொழுது அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுகிறான், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை பெறுகிறான். தடுமாறுகிறான் அவன். உலகத்தில் வாழுகிற பொழுது அவன் தடுமாற்றத்தோடு இருந்தான். இப்பொழுது அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாற்றம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் கடந்து போனார்கள். கபரில் இருப்பதை காணுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. இது தாகா நபியினுடைய தனித்துவம். ஒரு நாள் சஹாபாக்களோடு ஒரு இடத்தை கடந்து போகிறார்கள் நபிகள் நாயகம். கடந்து போகிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகிறது. கோபத்தினுடைய கனல், வருத்தத்தின் கனல், சங்கடத்தின் கனல்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே தென்படுகிறது. புரிந்து கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். ஏன்னா அவங்க ரசூலுல்லாவோட இருக்கிறவங்க அல்லவா, பெருமானாருடைய அவர்களை அங்குலம் அங்குலமாக பார்த்து ரசித்தவர்கள் அல்லவா சஹாபாக்கள். எனவே அந்த சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய முகத்தின் அந்த பாவனையை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுடைய ரசூலிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுபோலும் இது நேரம் வரையிலும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு எங்களோடு நீங்கள் பயணித்து வந்தீர்கள். இதோ இந்த இடம் வந்ததற்கு பிறகு உங்கள் முகத்தில் ஒரு மாற்றம் தென்படுகிறதே என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பன்னூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய மோஜிசாவாக நாக்கத்துல்லாஹ் என்கின்ற அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகத்தை அதன் விருப்பப்படி நீங்கள் விடுங்கள், அதற்கு தொந்தரவு தராதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஒட்டகத்தை கொண்டானே, கொன்றவனுக்கு கூட்டு நின்றானே, அவன் அடக்கப்பட்ட இடம், அந்த வேதனை உங்கள் தொட்டுவிட வேண்டாம், துரிதமாக நடங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், யார் சொல்றா? சஹாபாக்களுக்கு சந்தேகம் வருமா? அப்படி உள்ள சமூகமா அது? அப்படி உள்ள சமூகமா அந்த சமூகம்?
ஈமானின் மூத்த முன்னோடிகள் அல்லவா, அவர்களுக்கு சங்கடம் வருமா? சந்தோஷம் அல்லவா வரும். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் அவன் இத்து போயிருப்பான். அவன் பயன்படுத்திய தங்க ஈட்டி இங்கே தோண்டி பாருங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். தோண்டி பார்த்தார்கள், தங்க ஈட்டி அங்கே இருந்தது. அவன் இத்து போய்விட்டான், அது அங்கு இருந்தது. எதை தெரிகிறார்கள் நபிகள் நாயகம்? கபரில் இருப்பதை தெரிகிறார்கள். யார் என்பதையும் இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஇன் பொழுது அருமை சஹாபாக்களோடு டெண்டுகள் கூடாரங்கள் தங்கி இருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாஇன் பொழுது 2 நபித்தோழர்கள் வருகிறார்கள். கபரில் இருப்பதை அறிந்தார்கள் நபிகள் நாயகம். கல்பில் இருப்பதையும் கண்மணி நாயகம் தெரிவார்கள் என்று சொன்னேன் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து இருவரும் சஹாபா பெருமக்கள். அவர்களுக்கு 2 பேர்களுக்கும் சந்தேகம். ஒருவருக்கு ஒரு சந்தேகம், இனி ஒருவருக்கு இனியொரு சந்தேகம். இந்த 2 சந்தேகத்துக்குரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருச்சமுகத்திற்கு வருகிறார்கள். வந்தவுடனே 2 பேரும் ஒன்னா வந்தாங்க. உனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நீ கேளு அப்படின்னு யார் சொல்றா? ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, உனக்குள்ள சந்தேகத்தை நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயா நானான்னு வந்த பொழுது 2 பேரும் வேண்டாம், நீங்கள் 2 பேருக்கு என்ன கேள்வியை கேட்க வந்திருக்கிறீர்களோ அந்த கேள்வியையும் நான் சொல்லுகிறேன், அதற்கு பதிலையும் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். எப்படி? நீயா நானான்னு பார்த்த பொழுது, நீரா நானா என்கின்ற வந்த பொழுது 2 பேரும் வேணாப்பா, 2 பேரும் வேணாம், நானே சொல்றேன். ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி கேட்க நீர் வந்தீர். தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய சிறப்பு, மாண்பு, மகத்துவம், கண்ணியம், கௌரவம் இது என்று வரிசையாக சொன்னார்கள் நபிகள் நாயகம். 2வது அவரை பார்த்து சொன்னார், நீங்கள் ஹஜ்ஜின் மகத்துவத்தை குறித்து கேட்க வந்தீர்கள். 2 பேரும் ஆடி போயிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கள் இதை பற்றித்தான் கேட்க வந்தோம் நாயகமே என்று சொன்ன பொழுது கல்பில் இருப்பதையும் தெரிவார்கள் நபிகள் நாயகம், கபரில் இருப்பதையும் தெரிவார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை நாம் பேச தலைப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் எடுத்துக்கொண்டு எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்தில் அதை முழுமைப்படுத்தி பேச முடியாது. முழுமைப்படுத்தி அது பேச முடியாது. எத்தனை வருடங்களாக இருந்தாலும் அதை முழுமைப்படுத்தி யாராலும் பேச முடியாது, யாராலும் பாடவும் முடியாது. அதுதான் தாஹா நபிக்கு அல்லாஹ் தந்திருக்கிற தனித்துவம். தாஹா நபிக்கு அல்லாஹ் தந்திருக்கிற தனித்துவம் அதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, உங்களுடைய தந்தை யார், உங்களுடைய தாயார் யார் என்று கேட்கிறார்கள். கேள்வி ஒண்ணுதான், தாயாரு தந்தையாரு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தையின் வழியை 20 தலைமுறைகளை வரிசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கொண்டு போய் முடிக்கிறார்கள். அதுக்கு மேல கேட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்ல முடியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லா ஞானத்தையும் ஒருங்கே கொடுத்திருக்கிறான் நபிகள் பெருமானாருக்கு. அவர்களுடைய ஞானத்தை நமக்கு சொல்ல தெரியாது. சொன்னவர்கள் வேண்டுமானால் சொன்னதை விளம்ப முடியுமே தவிர நம்மால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இப்படித்தான் என்று வகைப்படுத்த நம்மால் முடியாது. இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஆஷிகுர் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தையும் அவருடைய கல்வி ஞானத்தையும் நிரம்ப பேசுகிறார்கள். அதில் ஒன்று, ஃபாக்கன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின் வலம் யுதானூஹு ஃபீ இல்மின் வலா கரமி. கல்வியாகட்டும், படைக்கப்பட்டிருக்கிற அந்த படைப்பின் விதமாகட்டும், எல்லாவற்றிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலோங்கி நிற்கிறார்கள் என்று இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு ஆசிரியர் முஹம்மது யூசுஃப் சாலிஹ் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெருமகன் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுகாரும் வரையிலும் பெருமானாருடைய தனித்துவங்களை எல்லாம் விரிவாகவும் விவரமாக பேசுகின்ற ஒரு நூல் சுபுலுல் ஹுதா ஒர் ரஷாத் என்கின்ற ஒரு கிரந்தம். நீண்ட நாட்களாக அந்த கிரந்தம் அந்த நூல் வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு கடந்த வியாழக்கிழமை தான் அந்த கித்தாபு என் கைக்கு கிடைத்தது. 14 வால்யூம், குர்ஆன் ஷெரீஃப் மாதிரி 14 வால்யூம் கொண்ட அந்த நூல். அதனுடைய முகத்திமாவை நான் படிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நம்ம புரியணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பெரும் கடல் இருந்து ஒரு சிதறலைத்தான் இந்த 14 வால்யூம், ஒரு சிதறல் என்ன சொல்றாரு, 14 வால்யூம்கள் பெருமானாருடைய நகம், பெருமானாருடைய எச்சி, உமிழ்நீர், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்கக்காக தொகுத்து வழங்கும் ஒரு நூலாக இருக்கிற அந்த நூலின் ஆசிரியர் அதன் முகத்திமாவில் அவர் பதிகிறார், நான் இந்த கித்தாபில் இந்த 14 வால்யூம் கொண்ட இந்த நூலில் 300 கிரந்தங்களை 300 கித்தாபுகளை நான் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். அது சொல்றா, அதனுடைய ஆசிரியர் சொல்றாரு, 14 வால்யூம் கொண்ட இந்த நூலுக்குள் 300 கிரந்தங்களை நான் உள்ளடக்கி இருக்கிறேன். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்ற கடலில் ஒரு சிதறலைத்தான் எனக்கு தர முடிஞ்சது என்று அடக்கத்தோடு சொல்லுகிறார் அந்த பெருமகன். என்கின்ற பொழுது 14 வால்யூம் கொண்ட அந்த விரிவுரையை விளக்கி தந்து அந்த பெருமகன் சொல்லும் வார்த்தை என்ன, சிறு சிதறல்கள், அந்த சிதறல்களே 14 வால்யூம் என்றிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் நிறைய தெரிய வேண்டியது இருக்கிறது. எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகளை பல்வேறு தலைப்புகளை தந்தார்கள். அதில் ஒரு விஷயம் பேசினவர்கள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன், பேசாவிட்டாலும் என் பங்குக்கும் அதை நான் சொல்லுகிறேன். ஏதோ நல்ல உலமாக்களோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால், நல்ல உலமாக்களோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால், நல்ல பெற்றோருடைய சகவாசத்தில் நாம் இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ் இந்த பாக்கியமான மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை கொடுப்பானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த பதவியை கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். உங்கள் குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். நான் தலைப்புக்கு போக முடிவதற்குண்டான நேரம் இல்லை, இருந்தாலும் முடிந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்துவத்தை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தை தெரியணும். நாயகத்தை தெரிந்தால் மட்டுமே, நாயகத்தை தெரியணும்னா நாயகத்தினுடைய தோழர்களாக இருக்கிற சஹாபாக்களை தெரியணும், குர்ஆனை தெரியணும், அப்பதான் நாயகத்தை தெரிய முடியும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் வழிநெடுகிலும் சிறப்பித்தும் சிலாக்கித்தும் பேசுகிறான். கிராத் ஓதுன ஹஜரத் சொன்னாங்களே, வரஃபஅனா லக திக்ரக், சூரத்துல் இன்ஷிராஹ். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் முஃமின்கள் வாழ்கிறார்களோ, அவர்கள் ரபியுல் அவ்வல் வந்தால் இந்த ஆயத்தை மாற்றி வைத்துவிட்டு கடந்து போக முடியாது. நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதால், அவர்களை சிறப்பிப்பதால் நமக்கு ஒன்றும் பெருமானாருக்கு ஒன்றும் சிறப்பு சேரப்போவதில்லை. என்ன எல்லா சிறப்புகளையும் பெருமானாருக்கு அவன் கொடுத்து விட்டான். அவன் கொடுத்ததை நாம் பேசுகிறோம், அவ்வளவுதான். அவன் கொடுத்ததை நாம் பேசுகிறோம், நம்மால் பேச முடியாது. அவன் சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய மாண்பை, மகத்துவத்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அவன் உயர்த்தியதை பேசுவதற்குத்தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். அது பாடலாக பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றை வழிநெடுகும் பேசும் விதமாக நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையில் நாம் பாக்கியசாலிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்த்து பார்த்து பரவசப்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். கஷ்டமா, துன்பமா, துயரமா, வறுமையா, வேந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திற்கு வருவார்கள். உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவதனத்தை பார்த்து தங்களுடைய கவலையை மாற்றிக் கொள்வார்கள், நீக்கிக் கொள்வார்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், இங்கேயும் அது தேவைப்படுது, இங்கேயும் அது தேவைப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை உங்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? என்னுடைய பிரியத்தை, என் நேசத்தை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்னை பத்தி சொல்லிக் கொடுங்க. நான் யாரு, அல்லாஹ் எனக்கு என்ன சிறப்பு இருக்கு, என் தந்தை யாரு, தகப்பனாரு, என்னை பற்றி சொல்லிக் கொடுங்கள். 2வது என் குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. யார? 2வது அஹ்ல பைத், என் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். 3வதாகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். முதல்ல எதை சொல்லிக் கொடுக்க சொல்றாங்கங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை, பிரியத்தை சொல்லிக் கொடுங்கள். அடுத்து 2வதாக என்னுடைய குடும்பத்தை பத்தி அவங்கள்ட்ட பேசுங்க. 3வதாக குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். ரசூலுல்லாஹ்வை தெரியணும், புரியணும். புரிந்தவர்கள் சஹாபாக்கள். எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்தார்கள். அப்படி புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் நாயகம் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இக்ததைத்தும், என் தோழர்கள் விண்ணில் மின்னுகின்ற தாரகைகளை போன்றவர்கள், அவர்களை யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். சஹாபாக்களும் வேண்டாம், நாயகமும் வேண்டாம், சஹாபாக்களும் வேண்டாம், சங்கை மிக்க இமாம்களும் வேண்டாம். எங்களுக்கு எங்க இமாம் இருக்கிறாரு, அது போதும் என்கின்ற நிலைக்கு நாம் வருவோமேயானால் நிச்சயமாக நாம் கைசேதத்துக்குரியவர்கள், சங்கடத்துக்குரியவர்கள். ஹஜ்ரத் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த பூமியின் அனைத்து பொக்கிஷங்களையும், அனைத்து பொக்கிஷங்களின் திறவுகோலையும் என் கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். இப்பொழுதும் அது என் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம். இப்பொழுதும் அது என் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானாருடைய சமூகத்திற்கு வருகிறார். யா ரசூலல்லாஹ்,
என்னால் என் குதிரையில் என் வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்ய முடியாமல் இருக்கிறேன் நாயகமே. என் வாகனமும் என் வாகனத்தில் நான் சரியான முறையில் சவாரி செய்வதற்கும் அண்ணலே வழிகோளுங்கள், அதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் அவரின் நெஞ்சை தட்டி கொடுக்கிறார்கள். தட்டி கொடுத்து, அல்லாஹ் இவர் நேர்வழி பெற்றவராகவும் நேர்வழி காட்டப்பட்டவராகவும் நீ ஆக்கு என்று பெருமானார் துஆ செய்து, எனக்காக துஆ செய்து என் நெஞ்சின் மீது கை வைத்து தட்டினார்களே, இதற்கு பிறகு நீண்ட நெடும் காலம் வாழ்ந்தேன். என் வாகனத்திலிருந்து நான் விழவும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஊனமுற்றவர் மாதிரி அதில் உட்கார முடியாத ஒரு நிலை இருந்தது. பெருமானார் தட்டி துஆ செய்த உடனே அவர்களுக்கு அருள் சுரந்தது. இது தாஹா நபியின் கைக்கு கிடைத்த தனிச்சிறப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பார்த்து பரவசப்பட்ட நபித்தோழர் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய கையை தொட்டார்கள். தொட்டதோடு மாத்திரமல்ல, பெருமானாரின் கையின் தன்மை இந்த சமூகத்துக்கு சொன்னார்கள். மா மசிஸ்து ஜீபாஜத்தன் வலா ஹரீரத்தன் அல்யனமின் கஃபி ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பட்டுகளை தொட்டிருக்கிறேன், எத்தனையோ வெல்வெட்டுகளை தொட்டிருக்கிறேன், அவைகளில் இல்லாத மென்மை பூமான் நபியின் கையிலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று பெருமானாருடைய கையை தொட்டு பார்த்து இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு பாக்கியவர் பெற்றார். அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக அவர் இருக்கிற பொழுது பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து இவருக்கு நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பையும் சொல்லிக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே துஆவை வேண்டி அந்த குழந்தையை ஒப்படைத்து, இந்த குழந்தை உங்களுக்கு காதிமாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானாரிடத்திலே அவர் தாயார் விட்டு செல்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் பெருமானாருக்கு ஹிதமத்து செய்யும் பாக்கியத்தை பெற்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதையெல்லாம் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை நான் வஃபாத்திற்கு பிறகு கனவில் பெருமானாரை நான் பார்க்காத ஒரு இரவும் கூட இல்லை, எல்லா இரவுகளையும் நான் பெருமானாரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் எந்த அளவுக்கு முஹப்பத். எங்க வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓய்வெடுப்பார்கள். மதிய நேரம் கைலூலாக்காக வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிய நேரம் உறங்குவார்கள். நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற பொழுது ஒரு புனிதமான வதனத்தில் வியர்வை துளிகள் அங்கும் அங்குமாக முத்து குளித்துக் கொண்டிருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது உறக்கம், அலாதியான உறக்கம். அந்த உறக்கத்தை ஆயிஷா அம்மையார் சொல்ல வேண்டும், அதற்கு பெருமானார் விளக்கம் சொல்ல வேண்டும். தாயார் உம்மு சுலைம் அந்த வியர்வைகளையெல்லாம் அப்படியே முத்து முத்தாக இருக்கிற அந்த வியர்வைகளையெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலே ஆக்கிறார். விழித்துக் கொள்கிறார்கள். வேந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உம்மு சுலைம் என்னம்மா செய்துட்டு இருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய புனிதமான வதனத்தில் முத்து குளித்துக் கொண்டிருக்கிற வியர்வை துளிகளை நான் ஒரு பாட்டிலே சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். எதற்கு என்று கேட்டார்கள். விளக்கம் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த வியர்வை அத்தரை விட நறுமணம் கமழுகிறது. எங்களுடைய அத்தரில் இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மனம் கமழ கிடைக்குமே என்று சொன்னார்கள். யாரேனும் நோயாளிகள் வந்து எங்களிடத்தில் வந்து முறையிடுகிற பொழுது இந்த வியர்வை துளி அவர்களுக்கு மருந்தாக அமையும் என்று பெருமானாரிடத்தில் சொன்ன பெருமானாருடைய வியர்வை பாதுகாத்து கொண்ட சஹாபாக்கள். அனஸ் ரலியல்லாஹு இன்னும் சொல்றாங்க, பெருமானாருடைய எச்சில் உமிழ் நீர். எங்கள் வீட்டில் ஒரு
எங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்குது, நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாயை கொப்பளித்து கையை கழுவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை அந்த கிணற்றில் துப்பினார்கள். அதற்கு பிறகு தேனை விட மதுரமாக தித்திப்பாக அது இருந்தது, இனிப்பாக இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். பெருமானாருடைய எச்சிலுக்குண்டான சிறப்பு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம், ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஹஜ்ரத் சய்யிதுனா அம்ர் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அண்ணலம் பெருமானார் தன்னுடைய முபாரக்கான கையை அவருடைய தலையிலே வைத்து தடவி கொடுக்கிறார்கள். அவருடைய தாடியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுக்கிறார்கள். நீண்ட நெடும் காலம் நான் வாழ்ந்தேன், ஒரு முடி கூட எனக்கு நிறைக்கவில்லை, ஒரு முடி கூட உதிரவும் இல்லை. யார் சொல்றா? ஹஜ்ரத் சய்யிதுனா அம்ர் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை முடித்துவிட்டு நேரமாக படுத்துருவாங்க. நம்ம சமுதாயம் நேரமாக படுக்காது. நம்ம எப்போ நம்ம சமுதாயம் நேரமாக படுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரமாக படுங்க, நேரமாக சாப்பிட்டு நேரமாக படுங்க, துரிதமாக எந்திரிங்கன்னு. சஹாபாக்கள் எந்த நேரத்தில் எழுந்திருப்பாங்களோ அந்த நேரத்தில் தான் இந்த சமுதாயம் தூங்கவே செல்லுது. உண்மைதானே? என்னங்க உண்மைதானே? உண்மைதானே? என்னப்பா சில பேர் உண்மைதானே? ஆமாம். நீ தூங்குறியா முடிச்சிருக்கிறியா? சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? நேரமாக போய் படுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வித்திரையும் தொழுகிற நாயகமே உறங்கினீர்கள் தாங்க. நம்ம ஒது செய்துட்டு படுத்தா ஒது போயிடும். செவுத்தில் சாஞ்சி உட்கார்ந்தோம், கண்ணை இருந்து உறங்கணும், உறக்கத்தில் என்ன போயிடும்? ஒது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான்லாம் தெளிவாக தான் இருந்தேன், நாள் தெளிவான ஆளாக்குனெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் தெளிவான ஆளாக்கணும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் யாரை சொல்லலாம், உதவி செய்யாமல் தொழுகிறீங்களே, உதவி செய்ய வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐஷா என் கண்ணு தான் தூங்கும், என் கல்வி என்ன செய்யாது, தூங்காது. ஏன்? எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற தனித்துவம் உயர்வானது, உன்னதமானது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீர் மக்கபா நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த பல பேர்கள் ஹதீஸினுடைய கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது, பலர்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸில் எல்லா பள்ளிவாசல்லையும் ஹதீஸு சொல்லும்போது யார் தொழுகையில் பேணுதலாக இல்லையோ, தொழுகையின் மீது கவனம் இல்லையோ, அவங்க ஃபிர்அவுனோடு ஹாமானோடு அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னுடைய கொடிய விரோதியாக இருக்கிற உபய் இப்னு ஹலஃபோடும் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். யார் உபய் இப்னு ஹலஃப்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று கங்கணத்தோடு ஒரு குதிரையை அவன் ஏற்பாடு செய்து அதற்கு சரியான பயிற்சிகளை கொடுத்து ஆயுதத்தையும் விஷம் தோய்க்கப்பட்ட ஆயுதத்தையும் அதற்காக வேண்டி தயார் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஹதில் பெருமானாரை முன்னோக்கி வந்தான். அவன் சொன்னான், முஹம்மதே
உன் சல்லல்லா, நீங்கள் சொல்லுங்க. அவன் அப்படித்தான் சொல்லுவான், நாம சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். முஹம்மதே, உன்னுடைய இறப்பு என் கையால் தான் இருக்கும் என்று சொன்னான். யாரை பார்த்து? அல்லாஹுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிற நபிகள் நாயகம். அல்லாஹுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிற நபிகள் நாயகம். இன்ஷா அல்லாஹ் அது எங்கையால் தான் நடக்கும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற ஒன்றும் செய்யலை. ஹதீஸுடைய பெருமானார் யாரையாவது சங்கடப்படுத்த, யாராவது ஆயுதம் ஒரு ஆளை தான் பார்க்க முடியும் ஹதீஸுடைய இயக்கத்துக்களை. அச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தர்ப்பம் அவனுக்கு சரியான முறையில் அமைந்த பொழுது பெருமானாரை குறிவைத்து கொண்டிருக்கிற தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். பக்கத்தில் இருக்கும் ஒரு சஹாபியின் கையிலிருந்து அம்பை வாங்கி எய்கிறார்கள் நபிகள் நாயகம். அவனுக்கு தெரிஞ்சது, நம்ம ஆளுக்கு தெரியல. விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாவுடைய மகத்துவம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? உபய் இப்னு கலபுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆளுகளுக்கு தெரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொன்னானே, அவனுக்கு பெருமானாருடைய மகத்துவம் தெரியல. அது சின்ன ஒரு சிராய்ப்பை ஏற்படுத்தி விட்டு அம்பு வெளியே போயிடுச்சு, ஈட்டி வெளியே போயிடுச்சு. அவன் அந்த உஹதுடைய போர்க்களத்தில் கண்டபடி ஓடுகின்ற கழுதையை போல அங்கும் இங்குமாக ஓடுகிறான். அவனிடத்தில் போய் அவன் சக ஆள்கள் போய் சொன்னாங்க, இந்த வார்த்தை எங்க ஹஸரத்துடைய வார்த்தை. இந்த சொன்ன இந்த வார்த்தையின் சொற்றொடர் தமிழ் வார்த்தை இருக்கிறதே, என்னுடைய ஆசானுடைய வார்த்தை. அது இந்த ஊருக்கு சொந்தக்காரர். பல தடவை இந்த ஊருக்கு தன்னுடைய பாதகமலத்தை பதிய வைத்திருக்கிறார், இந்த மஸ்ஜிதோடு பதிய வைத்திருக்கிறார். கண்டபடி ஓடுகின்ற கழுதையை போல அவன் அங்குமிங்குமாக ஓடினான். அவனிடத்திலே போய் கேட்டார்களாம், உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சின்ன சிராய்ப்புக்காக வேண்டி இவ்வளவு நீ அல்லோலப்பட்டு அங்குமிங்குமாக ஓடுகிறாயே என்று கேட்டபொழுது உபய் இப்னு கலஃப் சொன்னான், என்னை சின்ன சிராய்ப்பை ஏற்படுத்தி அது வெளியே போய்விட்டது. கடும் கோபத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது காரி உமிழ்ந்திருப்பார்களேனால் அங்கவே நான் அழிந்து நாசமாக போயிருப்பேன் என்று பெருமானாருடைய உமிழ் நீரை மகத்துவத்தை இந்த சமூகத்திற்கு அவன் சொன்னான். நம்ம ஆளுகளுக்கு அது என்ன செய்யல? பெருமானாருடைய மகத்துவமும் கண்ணியமும் கௌரவமும் கீர்த்தியும் தெரியவில்லை. அந்த நாயகத்தை பேசுவதால் நாம் அருள் பெறுகிறோம். பெருமானார் அவர்களுடைய காலத்தில் பெருமானாருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான் அபூ ராஃபி என்கின்றவன். அவனை முடிப்பதற்காக வேண்டிய அப்துல்லாஹி இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயுதமேந்தி போனார்கள். அவன் ஒரு கோட்டைக்குள் இருக்கிறான். ஒவ்வொரு வழியாக கடந்து போய் அவனை முடிக்க வேண்டிய விதத்தில் முடித்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிற பொழுது போன வேகத்தில் போனார். எந்த இடத்தில் படி, எந்த இடத்தில் எது என்று தெரியாமல் கீழே விழுந்தார். விழுந்த மாத்திரத்தில் கால் முறிந்து போய்விட்டது, உடைந்து போய்விட்டது. அவர் என்ன செய்தார்? தன் தலையிலே அணிந்திருக்கிற தலப்பாகையை கழட்டி காலுக்கு பேண்டேஜ் போட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஓடி பத்திரமாக வந்தார்கள். நடந்த விஷயத்தை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்பொழுது நடந்த விஷயத்தை கேட்க நேரமல்ல, நீட்டுங்கள் உங்களுடைய காலை என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையால் தடவி கொடுக்கிறார்கள். அந்த ஒடிந்த காலா என்று யோசிக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. ஏற்கனவே ஒடிவதற்கு முன்னால் எந்த காலாக இருந்ததோ அந்த காலாக பெருமானாருடைய கரம் ஆக்கி காட்டியது. பெருமானாருடைய கரத்தின் தனித்துவம் அது. பெருமானாருடைய பாதத்திற்கு தனித்துவம். உஹது மலையின் மீது ஏறுகிறார்கள் நபிகள் நாயகம். மலை ஆடுகிறது, அசைகிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதத்தை உயர்த்துகிறார்கள். உஸ்புத் யா உஹத், உஹதே ஆடாதே. யார் நிக்கிறா? இன்னமா அலைக்க நபியுன், உன் மேல ஒரு நபி இருக்கிறாரு. சித்தீக்குல் அக்பர் இருக்கிறாங்க. ஷஹீதான், 2 ஷஹீதுகளும் இருக்கிறாங்க. 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம்.
நாயகத்தை பற்றி நமக்கு தெரியும், சித்திகுல் அக்பரையும் தெரியும், ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு 2.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர்கள் ஹஸரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்திற்கு பிறகு 10 ஆண்டு காலம் ஹிலாஃபத் நடத்தியவர்கள் உமருல் ஃபாரூக். அந்த உஹது மலையின் மீது நிற்கிற பொழுது சொன்னார்கள் நபிகள் நாயகம், நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு தருகிறார்கள். தந்ததோடு மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானதற்கு பிறகு ஒரு 12 ஆண்டுகளுக்கு பக்கமாக ஆட்சி நடத்தினவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது மலையில் நிற்கும் போது சொல்றாங்க, உன் மேல நான் நிற்கிறேன், சித்திகுல் அக்பர் இருக்கிறாங்க, 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு ஆடுகின்ற அந்த மலையை ஆட்டத்தை நிறுத்தினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய பாதத்தின் தனித்துவம், பார்வையின் தனித்துவம், காதின் தனித்துவம், இப்படி வரிசை கிரமமாக வகைப்படுத்தி பேசலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்துவத்தை பேசுகின்ற இந்த தருணத்தில் நாம் இப்பொழுது தனித்துவம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் தனித்துவம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்பாடி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வழிநடிகளும் பல அறிஞர் பெருமக்கள் பல கோணத்தில் பேசினாலும் அவருடைய வாழ்க்கை நிறைவு பெறப்போவதில்லை. அவர்களை பேசுவதால், அதை கேட்பதால் அருள் கிடைக்க பெறுகிறவர்கள் அவர்கள் அல்ல, நாம். அந்த பெருமானாருடைய ஷஃபாஅத்திற்காக வேண்டித்தானே, அந்த பெருமானாருடைய ஷஃபாஅத்திற்காக வேண்டித்தானே இந்த நேரத்தில் நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம். அந்த ஷஃபாஅத்துக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வருவானாக. ஷஃபாஅத்தை எங்கே போய் தேடுறது? தேடுற வாய்ப்பு நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த சுன்னத்தை பேணுறதில்லை. பாங்கு சொன்னா பாங்குக்கு முறையான பதில் சொல்லணும், பாங்குக்கு முறையான பதில் சொல்லணும். முறையான பதில் சொன்னதற்கு பிறகு அந்த பாங்கினுடைய நிறைவில் ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நபிகள் நாயகம். அதை ஓதுங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஓதினால் ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். பல்வேறு பள்ளிவாசல்களில் யாரு சங்கடப்பட்டாலும் அது எனக்கு கவலை இல்லை. பல்வேறு பள்ளிவாசல்களில் அந்த பாங்குக்கு நிறைய பேர் மரியாதை கொடுக்கறதில்லை. இந்த பாங்கு சொல்ல ஆரம்பிச்சா அந்த கை தாடிக்கு போயிடும். அப்பத்தான் ஜுப்பாவை சரி பண்றது, அப்பத்தான் தலப்பாக சரி பண்றது. பாங்கு முடிகிற வரைக்கும் எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கையேந்தி துவா செய்வாங்க. இந்த 2 கை அப்படியே 2 கவட்டைக்குள்ள போயிடும். நாயகம் சொன்னார்கள், இந்த பாங்குக்கு முறையான துஆ ஓதினால் என் ஷஃபாஅத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்லுகிற பொழுது உலகளாவிய பேச்சுக்களை பேசக்கூடாது. எந்த காரியத்தில் இருக்கிறோமோ அந்த காரியத்தை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டி அந்த அழைப்புக்கு பதில் சொல்லணும். அது உயர்ந்த அழைப்பு, உன்னதமான அழைப்பு. இந்த மார்க்கத்தினுடைய ஷாயிராக இருக்கக்கூடிய அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதில் கண்ணிய குறைவு ஏற்படுத்தினால் நம்முடைய மௌத்தினுடைய நேரத்தில் நம்முடைய நாவால் கலிமா சொல்ல முடியாத ஒரு அபகீர்த்தி ஏற்படும் என்று நம்முடைய பெரியவர்கள் எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ அந்த பாங்கினுடைய துஆ ஓதனா நமக்கு என்ன கிடைக்குது? யாருடைய ஷஃபாஅத்து? நம்ம அத்தாட ஷஃபாஅத் அல்ல. எல்லா நபிமார்களும் அங்கதான் வரணும். உலகத்தில் அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட அத்துணை தீர்க்கதரிசிகளும் சரணாகதியாக வேண்டிய இடம் எங்கே? தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆருயிர் தோழர் அனஸ் இப்னு மாலிக் ஷஃபாஅத்தை குறித்து பேசப்படுகின்ற ஹதீஸிலே வருகின்ற ஒரு ஹதீஸ், யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹுடைய ரசூல் அவர்களே, மறுமையில் உங்களுடைய ஷஃபாத்தை வேண்டி நாங்கள் எங்கே உங்களை தேட என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் பக்கம் என்னை பார், அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். அவர் கேட்டது நமக்கு ஒரு பாடமும் பயிற்சியும். ஃபைல்லம் அலிகக், நாயகமே உங்களை அங்கு நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் எங்கே நாயகமே உங்களை தேட என்று கேட்டார்கள். நாயகம் சொன்னார்கள், இந்தல் மீசான், மக்களுடைய அமல்களை நிறுத்தப்படுகின்ற மீசானின் பக்கம் என்னை பாருங்கள் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபைல்லம் அலிகக், அங்கேயும் பார்க்கலனா இந்தல் ஹவுதுல் கௌசர் நீர்த்தடாகத்தின் பக்கம் என்னை நீர் பாரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். அடுத்து கேட்கிறார்கள், அங்கும் பார்க்கவில்லை என்றால் இந்த 3 இடத்தில் தான் சுற்றி சுற்றி என் உம்மத்துகளை கரையேற்பதற்காக நான் அங்கு நிற்பேன் என்று சொன்னார்கள். அங்கே இல்லையா இங்க பாரு, இங்கே இல்லையா இங்க பாரு, 4வது ஒரு இடத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்தன்மைகளை தெரிந்து புரிந்து விளங்கி செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. 9 நாட்கள் நிறைவு பெற்று விட்டது. இன்று ஒரு 3 நாட்கள் இருக்கிறது. 3 நாட்கள் மட்டுமல்ல, நாம் வாழும் காலமெல்லாம் நாயகத்தினுடைய தொடர்பிலேயே இருந்தாக வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. குர்ஆன் சொல்லுகிறது, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடனே இருக்கிறார்கள் என்பதை ஆழமாக அழுத்தமாக தெரிந்து கொண்டவர்கள் தான் நாம். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா சிறப்பித்து சிலாக்கித்து சொல்லுகிறான். தொழச் சொன்ன ரப்பு நான் தொழுகிறேன் என்று சொல்லவில்லை. நோன்பு வையுங்கள் என்று சொன்ன ரப்பு நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஜக்காத்து கொடுங்கள் என்று சொன்ன ரப்பு நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொன்ன ரப்பு நான் ஹஜ்ஜு செய்கிறேன் என்று சொல்லவில்லை. நானும் என் வானவர்களும் செய்கிற ஒரு அமல் இருக்குமானால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள ஸலவாத். நமக்கு சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களை நீங்களும் நாயகத்தின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று பணிக்கிறான். நேரம் கிடைக்கிற பொழுது, சந்தர்ப்பங்கள் வாய்க்கிற பொழுது நபியின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வோம். அந்த ஸலவாத்தின் பயனாக அல்லாஹ் இம்மை வாழ்க்கையை நமக்கு அழகாக்கி தருவானாக. நம்முடைய இம்மை வாழ்க்கையை அழகாக்கி தருவானாக. மௌத்துனுடைய வேளையை அல்லாஹ் அழகாக்கி தருவானாக. கபரின் வேளையை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. தொடுக்கப்படுகின்ற வினாக்கணைகள் எதுவாயிருந்தாலும் அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்கப்படுமே. வா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இவர் யார் என்று கேட்கிற பொழுது ஹாதா ரசூலுல்லாஹ், ஹாதா ரசூலுல்லாஹ் என்று முறையான பதிலை சொல்லுகிற பொழுது நமக்கு அடுத்து மலக்குகளிடத்திலிருந்து நல்ல வாழ்த்து கிடைக்கும். நம் கனவுமத்துல் அரூஸ், மணமகன் உறங்குவதை போல உறங்கு என்று வானவர்கள் வாழ்த்து சொல்வார்களே, அந்த பாக்கியத்திற்கு தகுதியுள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.